சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஆயுதங்களை கீழே போட மறுக்கும் ஹமாஸ், அமெரிக்க ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு நன்மை பயக்கும் என குற்றச்சாட்டு, காசா போர் நிறுத்தம், ஹமாஸ் அமைப்புக்கு காலக்கெடு விதித்த ட்ரம்ப், அமெரிக்காவிலிருந்து ஈரானைச் சேர்ந்த 400 பேர் வெளியேற்றம், 24 மணி நேரம் உக்ரைனிய நகரங்களை குறிவைத்து தீவிர தாக்குதல் நடத்திய ரஷ்யா, புடின் ஒரு வாரத்திற்குள் போரை முடித்திருக்க வேண்டும், ட்ரம்ப் விரக்தி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச அமைதி திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு தனது முதல் எதிர்வினையை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஹமாஸ் அமைப்பு இதை இஸ்ரேலின் திட்டம் என்று விவரித்திருக்கிறது. இந்த முழு திட்டமும் இஸ்ரேலுக்கு நன்மை பயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று ஹமாஸ் அதிகாரிகள் கூறுகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்கள் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் என்றும் ஹமாஸ் அமைப்பு உறுதியாக தெரிவித்திருக்கிறது. ராய்டர்ஸிடம் பேசிய ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர், அமெரிக்கா பாலஸ்தீனத்தில் இருந்து ஹமாஸை ஒழிக்க முயற்சிக்கிறது. ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்றும் அதன் போராளிகள் பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அமெரிக்க முன்மொழிவு கூறுகிறது. நாங்கள் இதை ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். மேலும் அமெரிக்க அதிபருக்கு விரைவில் அதிகாரப்பூர்வ பதிலை வழங்குவதாகவும் அதன் பிறகு என்ன நடந்தாலும் அது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறுகிறது. காசாவில் போர் முடிந்த பிறகு ஹமாஸ் முதலில் எகிப்துக்கு ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்பின் அமைதி திட்டம் கூறுகிறது. அஹிம்சையில் நம்பிக்கை கொண்ட ஹமாஸ் போராளிகள் மட்டுமே பாலஸ்தீனத்தில் இருப்பார்கள் என்றும் புதிய பாலஸ்தீனத்தில் ஹமாஸுக்கு எந்த பங்கும் இருக்காது என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஹமாஸ் அமைப்பு 1987 நிறுவப்பட்டது. பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக நிறுவுவதே இந்த அமைப்பின் குறிக்கோளாக இருக்கிறது. 2023 அக்டோபர் முதல் அனைத்து உயர் ஹமாஸ் தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஹமாஸுக்கு இப்போது ஒரு 2ஆம் நிலை தளபதி மட்டுமே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை 20 அம்ச திட்டங்களை பற்றி ஹமாஸ் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என கேட்டதற்கு இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 20 அம்சங்கள் கொண்ட திட்டத்தினை ட்ரம்ப் முன்வைத்தார். இதற்கு நெதன்யாகு சம்மதம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ட்ரம்புக்கு எகிப்து, யோர்டான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், துருக்கி, இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 முஸ்லிம் நாடுகளும் ஆதரவாக நிற்கின்றன. இந்நிலையில் ட்ரம்ப் நேற்று கூறும்போது, இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள் முன்பே இந்த 20 அம்ச திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து விட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். எனினும் இந்த திட்டங்களை பற்றி ஹமாஸ் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்று கேட்டதற்கு இல்லை என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஹமாஸ் அமைப்பு அதனை ஏற்குமோ அல்லது இல்லையோ என்பது தெரியாது. அவ்வாறு ஏற்கவில்லை என்றால் வருத்தம் தருகின்ற முடிவாக அது இருக்கும். இந்த திட்டத்திற்கு 3 அல்லது 4 நாட்களில் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என காலக்கெடுவும் ட்ரம்ப் விதித்திருக்கிறார். அல்லது நரகத்திற்கான விலையை அவர்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் என எச்சரிக்கும் வகையில் பேசியிருக்கிறார் ட்ரம்ப். காசா திட்டத்தின்படி காசா முனை பகுதியில் உடனடி போர் நிறுத்தம், இஸ்ரேல் பணிய கைதிகள் விடுவிப்பு, காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் வாபஸ், ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போடுதல் போன்ற விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த ஒப்பந்தம் முழுவதும் இஸ்ரேலுக்கு நன்மை பயக்கும் வகையில் இருக்கிறது என்று ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய ஈரான் நாட்டைச் சேர்ந்த 120 பேர் விரைவில் தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறும் வெளிநாட்டினருக்கு எதிராக அந்த நாட்டு அரசு பல முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதேபோல அமெரிக்காவில் குடியேறிய 120 ஈரான் நாட்டினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுமார் 400க்கும் அதிகமான ஈரான் நாட்டினர் மீண்டும் தாயகம் அனுப்பப்படுவார்கள் என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து அடுத்த 2 நாட்களில் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் ஈரானியர்களின் முதல் குழு விமானம் மூலம் தெஹ்ரானை வந்தடையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அமெரிக்காவின் உள்நாட்டு ஊடகங்களில் இது குறித்த செய்திகள் முதலில் வெளியாகின. ஆனால் ஈரான் அரசுடனான இந்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அரசின் தரப்பிலிருந்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. முன்னதாக நிகழாண்டில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் நடைபெற்ற 12 நாள் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானில் ராணுவ தளவாடங்கள் மற்றும் அணுசக்தி கட்டமைப்புகளின் மீது அமெரிக்கா பங்கபஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் உக்ரைனிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா தீவிர தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது. உக்ரைனிய நகரங்களை குறிவைத்து கடந்த 24 மணி நேரத்தில் வான்வெளி மற்றும் தரைவழி தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருப்பதாக உக்ரைன் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் சுமார் 59 வான்வெளி தாக்குதலையும் 4463 தரைவழி தாக்குதலையும் ரஷ்யா நடத்தியிருப்பதாக உக்ரைன் ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் இதில் 5531 கேமிகேஸ் ட்ரோன்
ட்ரோன்களும் ஏவப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட குறைந்தது 5 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் உக்ரைனிய படைகளும் தற்காப்பு தாக்குதல் நடத்தி பல தாக்குதல்களை முறியடித்திருப்பதாக தெரிவித்துள்ளது. அவற்றின்படி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 4 டாங்கிகள், 1 கவச வாகனம், 27 பீரங்கிகள், 301 ட்ரோன்கள், 1 ஹெலிகாப்டர் ஆகியவை அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் தோல்விக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது விரக்தியை மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நடந்து வருகின்ற போரில் ஒவ்வொரு வாரமும் இரு தரப்பிலும், அதாவது ரஷ்யா மற்றும் உக்ரைனிலும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்படுவதாக குறிப்பிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்யா மோதலுக்கு ராணுவ ரீதியாக துணை புரிவதாகவும் கூறியிருக்கிறார். ஜனாதிபதி புடினால் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன் என்று கூறிய டிரம்ப், நான் புடினிடம் அவர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவார் என்று நினைத்தேன் என்று சொன்னேன். அவர் 1 வாரத்திற்குள் அந்த போரை முடித்திருக்க வேண்டும் என்று கூறிய டிரம்ப், நான் ஜனாதிபதி புடினிடம் சொன்னேன், நீங்கள் 4 ஆண்டுகளாக 1 வாரமாக போரிட்டு வருகிறீர்கள் என்றும், நீங்கள் ஒரு காகித புலியா என்று அவரிடம் கேட்டேன் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.